வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, சிஎம் பங்குக்கு வந்து திரும்ப தோல்வி அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா உங்களோட செத் ரோலின்ஸ் வந்து ஆகப் போறாராம். அது இல்லாம ரெசல்மனியா 42ல வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து 2 விதமான மேட்ச வந்து நம்முடைய WWE வந்து இப்போ வந்து புக் பண்ணி வச்சிருக்காங்களாம். இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிக்கிறேன் நண்பா. அதாவது நான் வந்து என்னதான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து வீடியோஸ் போட்டாலும், அந்த வீடியோவுக்கான வியூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட போகவே மாட்டேங்குது. அதாவது ஸ்டார்ட்டிங்கில வந்து அது ஒரு அப்டேட் வரும். அந்த அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் தான் சொல்றேன். என்னோட சேனல்ல சொல்றேன். ஆனா, அதுக்கான வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் போகுது. கம்மி அப்படிங்கிறத விட போகவே இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. அதாவது நான் வந்து விட்டுட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி கூட எனக்கு தோணுது. ஆனா, ஏன்னா நீங்க வந்து இவ்வளோ தூரம் பண்றது வந்து ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி நான் போடுறேன் அப்படிங்கிறப்ப, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போடுறேன். ஆனாலும் அந்த வீடியோவுக்கான வியூஸ் அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு வரவே மாட்டேங்குது. அதனால விட்டுட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு தோணுது. ஆனா, அதாவது விட்டுட்டு போணுமா? விட்டுட்டு போ வேணாமா? அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஆனா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருக்குது. ஆனா, இவ்வளோ தூரம் பண்ணி எனக்கான ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாரி ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஃபீலிங்கா தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து மெயினான அப்டேட்டுக்கு வந்து நம்ம வருவோம். அதாவது சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய சிஎம் பங்க் விசஸ் கும்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் ஒண்ணு சம்மர் ஸ்லாமோட டே 1ஓட வந்து மெயின் ஈவென்ட்டா நடக்குது. இது டே 1ஓட மெயின் ஈவென்ட்டா வந்து நம்ம வந்து டாக் டீம் மேட்ச் பார்த்தோம். அதாவது நம்முடைய ஜே உசோ, ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடுக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச தான் நம்முடைய WWE வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. சம்மர் ஸ்லாமோட டே 1க்காக ப்ரொமோட் பண்ணாங்க. சில விஷயங்களால அந்த மேட்ச வந்து தூக்கிட்டு, இப்போ வந்து சிஎம் பங்க் விசஸ் கும்தருக்கான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச தான் இப்போ வந்து நம்முடைய WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. டே 1ஓட ஒரு மெயின் ஈவென்ட்டா. இப்போ வந்து இந்த டே 1ஓட மெயின் ஈவென்ட்டா வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்புட்ன்னா, நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து மெயின் ஈவென்ட் தரணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இதில இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம இந்த மேட்ச வந்து நம்ம வந்து இப்போ வந்து மெயின் ஈவென்ட்டா வச்சாச்சு. ஏன்னா, இதில வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்க வந்து நம்ம கண்டிப்பா இந்த மேட்ச்ல குடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, WWE வந்து இந்த மாரி ஒரு பிளான பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது அப்படிங்கிறத விட, சிஎம் பங்க் விசஸ் கும்தருக்கு நடக்கிற அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சோட ஒரு எண்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. இதில வந்து என்ன விஷயங்கள் சொல்லப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்க வந்து WWE வந்து இந்த மேட்ச்ல வைக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து நம்மளுடைய சிஎம் பங்க வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா வந்து ஆக்குறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட். அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து கான்ட்ராக்ட் வந்து சைனிங் பண்ணி WWEக்குள்ள வரப்பயே வந்து எனக்கு வந்து ரெசல்மேனியால மெயின் ஈவென்ட் குடுக்கணும். அது இல்லாம என்ன வந்து சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாரி தான் சொன்னாரு. அத வந்து நம்ம WWE வந்து நிறைவேத்தணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு கரெக்ட்டான ஒரு நேரம் அப்படி இதுதான். அது இல்லாம இந்த மேட்ச்ல வந்து ஒரு ட்விஸ்ட்ட குடுக்கணும் அப்புட்ன்னா, நம்முடைய சிஎம் பங்க வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக்குறது தான். அது இல்லாம இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது இப்போ வந்து நம்ம வந்து சிஎம் பங்க வந்து சாம்பியன் ஆக்க தேவையில்ல அப்படின்னா, நம்மளுடைய WWE வந்து அந்த மேட்ச்ல வந்து அகைன் வந்து நம்மளுடைய கும்தரியே வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன வந்து அவரே ரீடெயின் பண்ணி எடுத்துட்டு போற மாரி கூட நம்மளுடைய WWE வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அப்படி இது இன்னும் நடக்கல அப்படிங்கிறப்ப 3வது பிளான் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது இப்போ வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ்க்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிற மாரி தான் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப மனி இன் த பேங்கோட வின்னரும் நம்முடைய செத் ரோலின்ஸ் தான். இப்ப செத் ரோலின்ஸ வந்து இப்ப எதுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த சொல்லி இப்ப WWE வந்து எதுக்கு மூவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்மர் ஸ்லாம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட WWE வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இப்ப வந்து ஒரு பக்கம் வந்து அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல வந்து நம்முடைய சிஎம் பங்கையும் நம்முடைய WWE வந்து சாம்பியன் ஆக்கல. அதே மாரி நம்முடைய கும்தரையும் அவரோட சாம்பியன் வந்து அவரே ரீடெயின் பண்ணி எடுத்துட்டு போற மாரி வச்சுட்டாங்க அப்புட்ன்னா, இந்த 2 பிளானுமே இதுல நடக்கல அப்படிங்கிறப்ப 3வது பிளானா வந்து நம்முடைய WWE என்ன பண்ண போறாங்க அப்புட்ன்னா, இப்போ வந்து மனி இன் த பேங்கோட வின்னரா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான். செத் ரோலின்ஸ் வந்து அந்த ஒரு மனி இன் த பேங்க கேஷ் இன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்ட கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ்க்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப, இப்போ வந்து அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குதுல்ல, நடக்கிறப்ப WWE போட்டு வச்ச அந்த ஒரு எண்டிங் பிளான் என்ன அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து நம்முடைய சிஎம் பங்க வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆக்குறது. அந்த இடத்துல நம்முடைய சிஎம் பங்க வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக்கல அப்படிங்கிறப்ப, நம்முடைய கும்தர் அவரோட சாம்பியன வந்து அவரே ரீடெயின் பண்ணிருவாரு அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்குமே கிடையாது, இருக்காது அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலுப்பாயிரும். இந்த மேட்ச் எல்லாம் எதுக்குடா போய் நம்முடைய WWE வந்து இத ஒரு எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே கிடையாது. இந்த மேட்ச்ச எதுக்கு வந்து WWE வந்து மெயின் ஈவென்ட்டா வச்சாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல இருக்கும்ல. இருக்கிறப்ப அந்த இடத்துல அதே நம்முடைய
சிஎம் பங்க்கும் சரி நம்மளுடைய கும்தரும் சரி அந்த மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணி டயர்டாகி கிடக்கிறப்ப அந்த இடத்துல நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு என்டர்ஃபே வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இருக்கிறப்ப வந்து டயர்டாகி கிடக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து அதாவது நம்முடைய கும்தர் மேலே வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய சிஎம்க்கு நடக்கிற அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து எண்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இதில் வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை தான் நம்முடைய WWE பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு என்டர்ஃபேர் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார். அதே நேரத்தில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு என்டர்ஃபேர் வந்து கடைசியில் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்முடைய சிஎம் பங்க் தோற்று அதே மாதிரி நம்முடைய கும்தரே வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து ரீடைன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரீடைன் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய சிஎம்க்கு நடக்கிற அந்த ஒரு சாம்பியன்ஷிப்போட எண்டிங் இப்படி தான் இருக்குமா? உங்களுக்கு எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்? சிஎம் பங்க் விசஸ் கும்தருக்கு நடக்கிற அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனால் நல்லா இருக்குமா? இல்லை நம்மளுடைய கும்தரை வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமா? நம்மளோட செத்ரோன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கேஷ் இன் பண்ணி நம்மளோட செத்ரோன்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனால் நல்லா இருக்குமா? இந்த 3 பிளானில் வந்து எந்த பிளான் வந்து நடந்தால் நல்லா இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ரெசல்மனியா 42ல் வந்து என்ன மேட்ச் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து 2 விதமான பிளான் வந்து நம்மளுடைய WWE வந்து போட்டு வச்சிருக்காங்களா? அதாவது ரெசல்மனியா 42க்கு வந்து இந்த மேட்சஸ் வந்து நடந்தால் உண்மையிலுமே நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி 2 விதமான பிளானை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்காக WWE போட்டு வச்சுட்டாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து செத்ரோன்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும், அதே இன்னொரு மேட்ச் என்ன அப்படின்னு கேட்டால் பிரான் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான இன்னொரு மேட்ச். இந்த 2 மேட்ச் தான் நம்மளுடைய WWE வந்து ரெசல்மனியா 42க்கு வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்களாம். இந்த மேட்ச் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் வந்து அதாவது ரோமன் ரெயின்ஸ் இருக்கனால இந்த 2 மேட்ச்சில் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ணுவார். ஒன்று செத்ரோன்ஸ் கூட மோதுவார், இல்லாட்டி நம்மளோட பிரான் பிரேக்கர் கூட மோதுவார்ல. அந்த மேட்ச் ஏதாவது ஒரு மேட்ச் வந்து கண்டிப்பாக ரெசல்மனியா 42வோட மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இது வந்து உண்மையானு கேட்டால் 100% உண்மை தான். ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெசல்மனியா 42ல் வந்து பிரான் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய WWE வந்து முழுக்க வந்து நம்முடைய பிரான் பிரேக்கரை வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையுமே இப்போ வந்து நம்முடைய WWE வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. WWEயோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்படியும் 2027ல் வந்து WWE விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிடுவார். அதனால் அடுத்த ரோமன் ரெயின்ஸை வந்து உருவாக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்க ரோமன் ரெயின்ஸை அழித்து ஒரு புதிய ஒரு ரோமன் ரெயின்ஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து மூவ் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து போகிறதுக்குள்ளாடி நம்மளுடைய அடுத்த நெக்ஸ்ட் ரோமன் அதாவது யாருன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர், நெக்ஸ்ட் ஃபியூச்சர் யாருன்னா அது நம்மளுடைய பிரான் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து பிரான் பிரேக்கருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் வந்து இப்போ வந்து WWE தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து நம்முடைய பிரான் பிரேக்கரை வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா வந்துட்டாரு. அதே மாதிரி இப்போ முழுக்க நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு நம்முடைய பிரான் பிரேக்கரை வந்து வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மையானு கேட்டால் 100% இதுதான் உண்மை. இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ஜான்சனை வந்து எப்படி வளர்த்து விட்டுக்கிட்டு இருந்தார் எல்லா ரெஸ்லரையுமே, அதாவது நான் வந்து ஃபியூச்சர் ரெஸ்லர்லாம் வளர்த்து விடும் அப்படிங்கிற மாதிரி வளர்த்து விட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ வந்து அதே ஒரு பாணியில் வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பிரான் பிரேக்கரை வந்து இப்போ வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து யார் கூட வந்து ஃபியூடு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்குள்ள தான் ஃபியூடு போயிட்டு இருக்காரு. ஏன்னா நம்முடைய WWE ஒரிஜினல் பிளான் என்னன்னா நம்முடைய சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து நம்முடைய சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு தான் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ஒரு பிளான். அது இல்லாமல் நம்முடைய பிளான் பண்ணது இதுதான். அது இல்லாமல் நம்முடைய செத்ரோன்ஸ் கூட தான் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பிளான் மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, சம்மர் ஸ்லாமில் மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பிளான் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறப்ப வந்து இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மேட்ச் கொடுக்கணுமே அப்படிங்கிறக்காக இப்போ வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் கூட வந்து ஒரு ஃபியூடு போயிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ போகிற ஒரு ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு யார் எதிரி அப்படிங்கிற நம்முடைய பிரான் பிரேக்கரும் ஒரு எதிரி தான், அதேமாதிரி நம்முடைய செத்ரோன்ஸும் எதிரி தான். 2 பேருமே ஒரே ஃபேக்ஷனுக்குள்ள தான் இருக்காங்க. அதனால இப்போ வந்து அதிகமான நம்மளுடைய ஃபேன்ஸ் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ சம்மர் ஸ்லாம்லேயே வந்து நம்மளுடைய ஃபேன்ஸை டிமாண்ட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த மேட்சை தான் அதாவது இதுக்கு முன்னாடி
வந்து கோல்டுபர்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச், ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் அப்படின்னு சொன்னோம்ல. ஏன்னா இது எல்லாமே ஒரு ட்ரீம் மேட்ச். அதாவது கோல்டுபர்க்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கு மேட்ச் நடக்குதுன்னா, அதாவது இது வந்து ஸ்பியர் விசஸ் ஸ்பியர் மேட்ச்னு சொல்லலாம். அதே மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போது இதே மாதிரி நம்முடைய பிராண்ட் பேக்கருக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கு மேட்ச் நடக்குதுன்னா, இதுவும் ஒரு ஸ்பியர் விசஸ் ஸ்பியர் மேட்ச்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஃபிரான்ஸும் சம்மர் ஸ்லாம்ல இந்த மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமா நினைச்சாங்க. ஆனா WWE வந்து இந்த மேட்சை நடத்தல. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த மேட்ச் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மேட்ச். இதை வந்து மணி மேக்கர் ஒரு மேட்ச். அது இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமான ஒரு வருமானத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட WWE வந்து இதை வந்து WrestleMania 42க்கு வந்து இந்த மேட்ச் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணதுனால இந்த மேட்ச்சில் வந்து ஒரு டாக் டீம் மேட்சை வந்து இப்போ வந்து மாற்றிட்டாங்க. அதனால WrestleMania 42ல் வந்து பிராண்ட் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் ரெண்டாவது மேட்ச் என்னன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு, அதாவது செத் ரோலின்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது வந்து ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்சாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காம். அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு, அதாவது நம்முடைய ரெசல்மனியாவுக்கு முன்னாடி வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து அவரோட மனி இன் த பேங்கை வந்து எப்படியாவது கேஷ் இன் பண்ணிடுவாராம். கேஷ் இன் பண்ணதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக யார் இருப்பா அப்படின்னா நம்முடைய செத் ரோலின்ஸ் தான் இருப்பார். அதே இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய செத் ரோலின்ஸுக்கான ஒரு ஃபியூட் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் வரும். இதை வந்து எப்போ முடிப்பாங்க அப்படின்னா WrestleMania 42ல் தான் முடிப்பாங்க அப்படி மாதிரி சொல்லப்படுறதுனால நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து WrestleMania 42ல் வந்து நடக்கும் அப்படி மாதிரி சொல்லப்படுது. அதில் நடக்கிறப்ப வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய WWE வந்து இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது நாங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அகைன் சாம்பியன் ஆக்குவோம். அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு போகிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து WWEல இருக்க மெயின் டைட்டிலான 2 டைட்டில் இருக்குது. ஒன்று வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், இன்னொன்று வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். இந்த 2 சாம்பியனுமே வந்து நாங்கள் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து இந்த 2 சாம்பியனுமே வந்து நாங்கள் வின் பண்ண வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த WWE வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சே சொன்னார். அந்த விஷயத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா, அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ் என்னன்னா WrestleMania 42ல் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கல. அதில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த 2 பிளான் தான் WrestleMania 42க்கு வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஒன்று வந்து பிராண்ட் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும், இன்னொரு மேட்ச் வந்து செத் ரோலின்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச். இந்த 2 மேட்ச் தான் WrestleMania 42ல் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களோட கருத்துப்படி ரோமன் ரெயின்ஸ் வந்து WrestleMania 42ல் வந்து எந்த மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்? பிராண்ட் பேக்கர் கூடயா இல்லை செத் ரோலின்ஸ் கூடயா? அதாவது இது வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கர் கூட மோதுறாருன்னா அது வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. அதில் வந்து சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வந்து அது தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அதுக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து வேணாம். அதே நம்முடைய செத் ரோலின்ஸ் கூட வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மோதுறாரு அப்படின்னா அது வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச். இதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய WWE சொன்னதை வந்து அந்த இடத்துல வந்து நிறைவேற்றியே தீரணும். அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய WWEல இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா சாம்பியனுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கட்டும், WWE சாம்பியனாக இருக்கட்டும், அது இல்லாமல் இப்போ வந்து நம்முடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கட்டும், யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சாம்பியனுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEல வின் பண்ணிட்டாரு. இப்போ வந்து கரண்ட்ல வந்தது இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 2 சாம்பியனுமே இருந்துச்சுல்ல. அப்போக்கி வந்து ராக் வந்து ஒரு டைட்டில் கொண்டுட்டு வரணுமே அப்படிங்கிறக்காக வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு டைட்டிலை கொண்டு வந்தாங்க. அந்த டைட்டிலை மட்டுமே தான் இப்போ வரைக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணல. அந்த ஒரு டைட்டிலையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அண்ணா வின் பண்ணிட்டார் அப்படின்னா WWEல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா டைட்டிலுமே வின் பண்ண ஒரே ரெஸ்லர் யாருன்னா அது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அதனால் அதிகமாக நான் டிமாண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் தான் நடக்கணும். அதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். இந்த மேட்ச் தான் நடக்கணும் அப்படிங்கிறது நான் டிமாண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வின் பண்ணார்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாம்பியனுமே வின் பண்ண ஒரே ரெஸ்லர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு தரப்படும். உங்களோட ஃபேவரட் மேட்ச் என்ன அப்படிங்கிறத பிராண்ட் பேக்கர் கூட இல்லை நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.